இன்றைய வேத வார்த்தை இன்றைய நாளிலும் 27ஆம் தேதி 4வது மாதம் 2026ஆம் ஆண்டு திங்கள் கிழமை. இன்றைய நாளிலும் ஒரு புதியொரு வாக்குத்தத்தத்தோடு உங்களை நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவரும் என் இரட்சகரும் என் மீட்பருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாட்களிலே வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் வேதத்தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட பகுதி சங்கீதம் 31வது அதிகாரம் 15வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: என் காலங்கள் உமது கரத்திலே இருக்கிறது, என் சத்துருக்களின் கைகளுக்கு என்னை துன்பப்படுத்துகிறவன் கைக்கும் என்னை தப்புவியும் என்று பக்தன் இந்த இடத்திலே ஆண்டவரிடத்திலே விண்ணப்பம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இந்த வேத பகுதியிலே பார்க்கிற வேளையிலே இந்த ஆண்டவருடைய தேவனுடைய ஊழியக்காரனாகிய ஆண்டவருடைய அதாவது சங்கீதக்காரன் இப்படியாக ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். என்னுடைய காலங்கள் ஆண்டவரே உமது கரத்திலே இருக்கிறது, என்னுடைய சத்துருக்களின் கைக்கு என்னை துன்பப்படுத்துகிறவர்களின் கைக்கு என்னை தப்புவியும் என்று சொல்லி இந்த நாட்களில் இந்த வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் அவர் சொல்லுகிறார், கர்த்தாவே நானோ கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நீரே என் தேவன் என்று சொல்லி அங்கே இந்த வார்த்தைக்கு முதல் இந்த நாட்களை பேசுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இன்றைய நாட்களிலே நம்முடைய காலங்கள் நம்முடைய காரியங்கள் எல்லாம் இந்த சர்வத்தையும் உண்டாக்கின சர்வ வல்லமுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய கரத்திலே இந்த நாட்களில் இருக்கிறது என்பதை நாங்கள் முதலாவது இந்த நாட்களில் விளங்கி கொள்ள வேண்டும். இரண்டாவதாக பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற நெருக்கங்கள், துன்பங்கள், சத்ருக்கள் போடுகிற நாச மோச சதித்திட்டங்கள், இப்படிப்பட்ட காரியங்களுக்கு தேவன் நம்மை விலக்கி காக்க வேண்டும் என்று சொல்லி அவரிடத்திலே இந்த நாட்களை நாங்கள் விண்ணப்பம் பண்ண வேண்டும். அருமையான அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நாங்கள் ஜெபம் எடுக்காமல் இருந்தால் சத்துருக்கள் நம்மை நெருக்குவார்கள். அது மட்டுமல்ல, நம்மை இந்த நாட்களிலே சத்துரு துன்பப்படுத்துவான். அது மட்டுமல்ல, இந்த நாட்களிலே நம்மை இந்த நாட்களில் அவன் தன்னுடைய பிடியிலே இந்த நாட்களிலே வைத்திருப்பான். அதனாலே தான் அருமை பிள்ளைகளே, நாங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே இருந்து ஜெபங்களை ஏறெடுக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுடைய காலங்களும், ஒவ்வொரு மனுஷனுடைய திட்டங்களும், ஒவ்வொரு மனுஷனுடைய காரியங்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய கரத்திலே இருக்கிறது என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் முதலாவதாக அறிந்திருக்க வேண்டும். சில வேளைகளில் மற்றவர்கள் நம்மை அழிக்கலாம், துன்பப்படுத்தலாம், நம்மை கொல்லலாம் என்று சொல்லி திட்டங்களை போடலாம். ஆனாலும் இந்த நாட்களிலே நாங்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய சித்தத்தின்படி இந்த நாட்களில் நடக்கிற வேளையிலேயே அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வருகிற வேளையிலே கர்த்தருடைய கரம் இந்த நாட்களில் அதிலே இடப்படும் என்பதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, அதனால தான் பாருங்கள், இந்த நாட்களிலே தேவனுடைய கரத்திலே நம்முடைய காலங்கள் இருக்கிறது என்பதை நாங்கள் முதலாவதாக அறிந்து இந்த நாட்களிலே ஆண்டவரிடத்திலே விண்ணப்பம் பண்ணுகிற வேளையில் அவரிடத்திலே கேட்க வேண்டிய காரியம் என்னவென்றால், ஆண்டவரே என் சத்துருக்களின் கைகளுக்கு என்னையும் துன்பப்படுத்துகிறவர்களின் கைக்கும் என்னை தப்புவியும் என்று அனுதினம் இந்த நாட்களில் ஜெபங்களை ஏறெடுக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஜெபங்களை நாங்கள் ஏறெடுக்கிற வேளையிலே தேவன் சத்துருக்களின் கைகளுக்கு நம்மை துன்பப்படுத்துகிறவர்களின் கைகளுக்கும் இந்த நாட்களிலே விலக்கி இந்த நாட்களிலே நம்மை காப்பார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். சில வேளைகளிலே மனுஷனாலே இந்த நாட்களில் இந்த காரியங்கள் கூடாது. ஆனாலும் வேதம் சொல்லுகிறது கர்த்தராலே எல்லாம் காரியங்களுமாகும். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது பாருங்கள், ஆகாதது ஒன்றுமே இல்லை என்று சொல்லி இந்த நாட்களிலே அவரை இந்த நாட்களில் நாங்கள் வேதத்திலே பார்க்கக்கூடியதாக இருக்க அருமையான அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு ஒரு சிலர் நம்மை நெருக்கி ஒடுக்கி நம்மை அழிந்து போனான் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லலாம். ஆனாலும் கர்த்தருடைய கரம் நம்மோடு இருக்கு மட்டும் அங்கே அவன் நம்மை ஒடுக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது, நம்மை நசுக்கவும் முடியாது என்பதை நாங்கள் முதலாவது அறிந்திருக்க வேண்டும். தாவீது ராஜாவுடைய ஜெபங்களை இந்த நாட்களிலே பாருங்கள். இந்த நாட்களிலே ஆண்டவரே என்னை ஒடுக்கிறவர்கள் கைகளுக்கு என்னை நீக்கலாக்கி விடுவியும், இப்படியாக இந்த நாட்களில் ஏன் ஜெபங்களை ஏறெடுக்கிறார்னு சொன்னால், நெருக்கங்கள், துன்பங்கள், ஒடுக்கல்கள் வருகிற வேளையிலே அவர் தேவனை நோக்கி பார்க்கிறார். தேவனிடத்திலே இந்த நாட்களில் இந்த விண்ணப்பங்களை எடுக்கிற வேளையிலே கர்த்தர் அவருடைய ஜெபத்தை கேட்டு அவரை இக்கட்டுகளுக்கும் பொல்லாப்புகளுக்கும் விலக்கி இந்த நாட்களை பாதுகாக்கிறார். அதே விதமாக நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற நெருக்கங்கள், துன்பங்கள் நாங்கள் மனுஷனிடத்திலே போய் இந்த நாட்களிலே கெஞ்சி கேட்பதல்ல, முழங்கால் படியிட்டு ஆண்டவரிடத்திலே கேட்டால் ஆண்டவர் நம்மை விடுதலையாக்குவார். வேதம் தெளிவாக அந்த நாட்களில் சொல்லுகிறது. யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்திலே பாருங்கள், குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலையாவீர்கள். அப்படியானால்
குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுடைய கரத்திலே உங்களுடைய காலங்கள் இருக்கிறது. அதனாலே அவர் நெருக்கங்கள் வருகிற வேளையிலே அவரை நோக்கி கூப்பிடுவோம், விடுதலையை பெறுவோம், சமாதானத்தை அடைவோம். கர்த்தர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.